ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாள் எனக்கு 5:30 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. எந்திரிச்சிட்டேன், தூங்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு பார்த்தா முழிப்பு வந்துருச்சு. அப்புறம் காலையில் அம்மா ஹார்லிக்ஸ் கொடுத்தாங்க, அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா வீட்டில் பஜனை. நேற்று பொது பஜனை கோயிலில், இன்றைக்கி எங்கள் சித்தப்பா வீட்டில் பஜனை. அதனால தான் நாங்கள் நேற்று ஸ்டே பண்ணியிருந்தோம் இங்கே அப்பா வீட்டிலையே. அதுக்காக காலையில் எழுந்திரிச்சு தண்ணி காய வச்சு குளிச்சுட்டு, குளிருதுங்க சாமி மாலை போட்டிருக்க, குளிர்ந்த நீரில் தான் குளிக்கணும்னு எல்லோரும் சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. என்ன செய்கிறது, நமக்கு செட் ஆக மாட்டேங்குது, பயங்கரமாக குளிருது. அதுக்கப்புறம் சுடு தண்ணி காய வச்சு குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்டுட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் எங்கள் சித்தப்பா வீடு. கன்னி பூஜை ஃபஸ்ட்டு வருஷம் தம்பி மாலை போட்டிருக்கான், அதனால் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் ஒரு வழியாக முடிச்சுட்டு இதையும் போயிடலான்னு சொல்லிட்டு தான் நேற்று இங்கேயே தங்கிட்டோம். அப்புறம் பஜனைக்கு போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமா, என் வீட்டுக்காரர் இவங்களெல்லாம் தான் வாசித்தது. அப்புறம் எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் இவங்கெல்லாம் தான் பாடினாங்க. போய் இன்னைக்கு டே இப்படி தாங்க போச்சு. கொஞ்ச நேரம் இல்லை, 1:30 மணி வரைக்குமே, 1:30 மணி ஆயிடுச்சு இன்றைக்கி பஜனை முடிகிறதுக்கு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு, சாப்பாடு பயங்கரமான சாப்பாடு. நமக்கு அன்னதானம்னு சொன்னாலே ஸ்பெஷல் தானே. இது எப்போவும் கிடைக்காதுல்ல, எல்லா இடத்துலையும் நடக்கும். நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது, கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்கணும். அது மாதிரி அருமையான சைவ சாப்பாடு, அழகாக அருமையாக பாயசம், அப்பளம் இதோடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி நாள் இப்படி தாங்க போச்சு எங்களுக்கு. பஜனையில் பார்த்தா எல்லாம் பயங்கரமான டான்ஸு, இருக்க முடியல எல்லாருக்கும் ஆட்டம். பஜனைனாலே கொஞ்சம் வைபாக தானே இருக்கும், பயங்கரமாக ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அப்புறம் நாங்களும் அங்கே இருந்துட்டு அப்புறமா கிளம்பி சாயந்தரமாக வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு. பக்கத்தில் தான், கிராமம் தானே, அங்கனுக்குள்ள பக்கத்தில் தான் சித்தப்பா வீடு. கார்த்திகை மாதம் வந்துட்டாலே எங்களுக்கெலாம் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே எல்லோரும் இங்கிட்டு ஃபுல்லாகவே மாலை போடுவாங்க. எங்கள் அப்பா, சித்தப்பா, அங்கிட்ட எங்கள் அண்ணன், அப்படி இப்படின்னு பக்கத்தில் இன்னும் இருக்க ஆள் கூடிக்கிட்டே தான் இருக்காங்க மாலை போடுறதுக்கு. எங்கள் சைடு ஃபுல்லாகவே ஒரே விரதக்காரங்களாக தான் இருப்பாங்க. நல்லாயிருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. சின்ன பிள்ளையில நேந்திரம்பழம் சிப்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, விளையாட்டு சாமான் வாங்கிட்டு வருவாங்க. அப்படியே டெய்லி விரத சாப்பாடு, இடையில இந்த மாதிரி பஜனை, கோயிலுக்கு போகிறது அப்படின்னு நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்தே பழகிருச்சு. நல்லாயிருக்கும். இந்த கார்த்திகை மார்கழி 2 மாதமும் 1.5 மாதம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் பொங்கல் வந்துடுமா, சூப்பராக இருக்கும் எங்களுக்கு. எப்படா அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டும் இந்த பஜனையெல்லாம் எப்படா வரும் அப்படின்னு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரியே இருக்கும் எப்போவுமே. அது ஒரு ஸ்பெஷல் தானே நமக்கு. இது மாதிரி விஷயங்கள் வந்தால் தானே நம்ம இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கெல்லாம் வர முடியும், எல்லாரையும் பார்க்க முடியும். ஒன்றா அம்மா அப்பா வேணால் பார்க்கலாம், மற்றபடி எல்லாரையும் ஒன்றா வச்சு ஒரு இடத்துல பார்க்குறதுங்கிறது அரிது. இந்த மாதிரி விசேஷங்கள் நடந்தால் தானே பார்க்க முடியும். அது மாதிரி இன்றைக்கி நல்லா எல்லோரோடையும் பேசி ஜாலியாக சிரிச்சுட்டு இப்படி தாங்க இன்றைக்கி நாள் போணுச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.